பல உணவுகளில் சேர்க்கப்படும் வெந்தயம் என்னதான் கசப்பாக இருந்தாலும் தன்னுள் ஏராளமான நன்மைகளை உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக இதில் புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து போன்றவை அதிகமுள்ளது. சர்க்கரை நோயாளிகள் தினமும் வெந்தயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம். மேலும் ஆய்வுகளிலும் வெந்தயத்தை சாப்பிடுவதால் டைப் -2 நீரிழிவு பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். வெந்தயம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது மாரடைப்பினால் இதயம் தீவிரமாக பாதிக்கப்படுவதைத் தடுத்து நல்ல பாதுகாப்பு வழங்கும். இதற்கு வெந்தயத்தை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர வேண்டும். வெந்தயத்தில் உள்ள சக்தி வாய்ந்த சத்துக்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும். எனவே உங்களுக்கு புற்றுநோய் வராமல் இருக்க வேண்டுமானால் வெந்தயத்தை தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் உட்கொள்ளுங்கள். வெந்தயத்தை பெண்கள் காலையில் எழுந்ததும் உட்கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு அழற்சி மற்றும் வலி நிவாரணி பம்புகள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் பிடிப்புகளை தடுக்கும். கோடையில் உடலில் அதிகம் சூடு பிடிக்கும். இதனைத் தடுக்க தினமும் காலையில் வெந்தயத்தை சாப்பிட வேண்டும். இதனால் உடல் குளிர்ச்சி அடைந்து உடல் சூடு பிடிப்பது தடுக்கப்படும். பிரசவித்த பெண்கள் வெந்தயத்தை தினமும் உட்கொள்வதனால் தாய்ப்பாலின் உற்பத்தி அதிகரிக்கும். இதற்கு வெந்தயத்தில் உள்ள பைட்டோஸ்ட்ரோஜோஜன் தான் முக்கிய காரணம். வெந்தயம் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவும். இதற்கு வெந்தயத்தில் உள்ள நரிஞ்சனின் என்னும் லேவோனாய்டு தான் காரணம். ஆகவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருப்பின் வெந்தயத்தை தினமும் வெறும் வயிற்றில் உட்கொள்ளுங்கள். இன்றைய காலத்தில் பெரும்பாலானோர் சந்திக்கும் ஓர் பிரச்சனைதான் ஆர்த்ரிடிஸ் என்னும் எலும்பு மூட்டு வலி. இது கடுமையான வலியுடன் வீக்கத்துடனும் காணப்படும். ஆனால் தினமும் வெந்தயத்தை வெறும் வயிற்றில் உட்கொண்டு வருவதுடன் அதில் உள்ள நோய் எதிர்ப்பு அழற்சி பம்புகள் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் வலியை குறைக்கும். செரிமான பிரச்சனைகள் ஏதும் நேராமல் இருக்க வேண்டுமானால் வெந்தயத்தை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள். இதனால் செரிமான கோளாறுகள், வாய்வு தொல்லை போன்றவை நீங்குவதோடு மலச்சிக்கல் போன்றவைகளும் தடுக்கப்படும்.